ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். கோதாஸ்துதி ஒரு சோஸ்திர காவியம். இதை பகுகுண ரமணீயம்னு சுவாமி வேதாந்த தேசிகனே பூரிச்சு பேசுகிறார். பாமாலை பூமாலை ரெண்டையும் கொடுத்த பூங்கோதைக்கு இந்த காவியத்தை ஒரு கல்யாண மாலையாக சமர்ப்பிக்கிறாராம் சுவாமி. கோதையினுடைய திருமணம் பிராகிருதமா அப்ராகிருதமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பினா, அப்ராகிருதம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் பிராகிருத பாவனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்கள். எப்படி? ஏன்னா அவள் நாச்சியார் திருமொழியில் கனாக்கண்டேன் தோழின்னு 10 பாசுரம் பாடியிருக்கா. கல்யாணம் ஆற மாதிரி வாரணமாயிரம்னு ஆரம்பிச்சு. அப்போது தான் கனா கண்டதாக பாடிய பாசுரங்கள் பிராகிருத திருஷ்டியில் அமைஞ்சுடுத்து. சொப்பனம்ங்கிறது சத்தியம். ஏன்னா தூங்குறவன் சத்தியம், தூங்கிறது சத்தியம் அப்படின்னா அவனுக்குத்தானே சொப்பனமும் உண்டாகும். அதனால கோதை திருமணத்தை பிராகிருதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறார்கள். ஞானப்பாலை நமக்கு ஊட்டிய கோதையை நம்ம எப்பவும் துதி பாடிண்டே இருக்கணும். கவிதார்க்கிக சிம்மமாக விளங்கும் நம்முடைய சுவாமி இந்த கோதா ஸ்துதியை இயற்றி உலகத்தையே உய்விக்கும்படி பண்ணினார். இதுவரை இந்த ஸ்துதியில் கோதையின் வரலாறு, கல்யாண வைபவம் இவைகளெல்லாம் நம்ம அனுபவித்தோம். இனி கடைசி 6 ஸ்லோகங்களில் இவளை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவள் யார் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் இன்று நாம் அனுபவித்து இந்த ஸ்துதியை அடியேன் இன்றைக்கு பூர்த்தி பண்ணுறேன். இதுவரை அடியேன் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்வயம்புவ மனு இச்வாகு குல மன்னர்கள்லாம் பல வருஷம் ஆட்சி பண்ணினார்கள். இவாள்லாம் பூமி பிராட்டியான ஆண்டாளை ஆராதிச்சிருக்கா. இவாளுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நன்னா பூமியை ஆளும்படி பண்ணிட்டா யார்? நம்முடைய கோதை அப்படின்னு 23வது ஸ்லோகத்தில் சுவாமி சொல்கிறார். அர்ச்சியம் சமர்ச்சிய நிகமைர் நிகம பிரசூனைஹி நாதம் துவயா கமலயாச்ச சமேயிவாம்சம் மாதச்சிரம் நிரபிசன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபிருதயோபி மகிஷீதஸ்தே. மனு, மாந்தாதா முதலிய சூரிய குலத்தில் உதிச்ச மன்னர்கள் வேதம் ஆகமங்கள் சொன்ன விதிப்படி தான் அவள்லாம் ஆராதனை பண்ணினா அப்படிங்கிறார். என்ன விதிப்படி? சாஸ்திரங்களில் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் இந்திரிய நிகிரக அப்படிங்கிற வரிசையில் 8 புஷ்பங்கள் சொல்லியிருக்கு. அந்த 8 புஷ்பங்களை வச்சுண்டு அவள்லாம் ஆராதனை பண்ணினா. அது என்ன 8 புஷ்பம்? 1 புலனடக்கம், 2வது எந்த உயிரையும் துன்புறுத்தாமை, 3 பொறுமை, 4 தியானம், 5 ஞானம், மன அமைதி, சத்தியத்தையே பேசுறதுன்னு நற்குணங்களையே புஷ்பமாக வச்சு அவள்லாம் ஆராதனை பண்ணினாளாம். பூமி பிராட்டியான இவள் என்ன பண்ணினா? அவளுக்கு அனுகிரகம் பண்ணி நீண்ட காலம் அவ இந்த பூமியை ஆளும்படி பண்ணிட்டாளாம் கோதை. அவர்களை மக்கள் எல்லாம் ரொம்பவே போற்றினார்களாம். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா உன்னுடைய கிருபைதான் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த 23வது ஸ்லோகத்தில். அடுத்ததா 24வது ஸ்லோகத்தில் பாபிகளான நமக்கும் பெருமாள் கிட்ட நமக்காக பரிந்து பேசி நம்மளை காத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறத சொல்கிறார் 24வது ஸ்லோகத்தில். ஆத்ரா பராதினி ஜனேபிய பிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்யமானே பார்ஸ்வே
பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். நாமெல்லாம் ஆர்த்தா அபராதினி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபத்திலேயே தோஞ்சு போயிருக்கோம் நம்மளாம். இப்படிப்பட்ட நம்மளை காப்பாற்ற ரங்கே ஸ்வரஸ்ய ரமையா வினிவேத்தியமானே. ரங்கநாதன் இடத்துல ரமா, யாரு ரமா? ரமாங்கிற ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நமக்காக அவள் என்ன பண்ணுறாளாம்? பரிஞ்சு பேசுகிறாளாம். இது பாருங்கோ, குழந்தை தப்பு பண்ணிடுத்து, மன்னிச்சுடுங்கோ, அவனை ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு நமக்காக பரிஞ்சு பேசுகிறாளாம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாராம்? முரண்டு பிடிச்சுண்டு அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு லெஃப்ட் சைடில் திரும்புகிறாராம். லெஃப்ட் சைடில் யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட கோதா பிராட்டி உட்காண்டிருக்கா. அம்மா கோதே, நீ பூமி பிராட்டியாக இருந்துட்டு கடாட்சம் பண்ணுங்கோ அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நாங்கள்லாம் பொழைச்சோம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். இப்படி ரெண்டு நாச்சிமார்களும் நமக்காக பரிஞ்சு பேசியும் பகவான் முடியாது, நான்லாம் இவனை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற, இவன் பாப்பி, இவனுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாராம் பகவான். உடனே ஆண்டாள் என்ன பண்ணுறா? தன்னுடைய புருவ நெறிப்பால் பகவானை மயக்கி அனுகிரகம் பண்ணும்படி பண்ணிடுறா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் 25வது ஸ்லோகத்தில். புருவ நெறிப்புனால தான் சிருஷ்டியே பண்ணுவாராம் பகவான். புருவ நெறிப்பை மேலே தூக்கினான்னா மகாலட்சுமி தாயார் உத்தமர்களை படைச்சுடுவாளாம். புருவ நெறிப்பை கீழே தாழ்த்தினான்னா மோசமான எவ்வளவு பாபிகளோ அவளெல்லாம் படைப்பாராம். நடுவாந்திரத்தில் இருந்தால் நம்மளை மாதிரி மத்தியமர்களை படைப்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த 25வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், கோதே குணைர் அபனயன் பிரணதாபராதான் ப்ரூக்ஷேபயே வதவபோக ரசானுகூலக கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்துஹு ஸ்வாதந்திரிய துர்வியசன மர்ம பிதானிதானம். கோதே குணைஹி அப்படிங்கிறார். அவள்கிட்ட என்ன குணம் அப்படின்னா வாத்சல்யம், காருண்யம், பொறுமை, கருணை, அன்பு அப்படிங்கிற இத்தனை குணம் உடையவள் கோதை. உன்னுடைய காலில் விழுந்த அபராதிகளோட தோஷத்தை போக்கி நீ தூய்மைப்படுத்திடுற. இப்பவும் பெருமாள் என்ன பண்ணுறார்? இவனெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஒரே தப்பு பண்ணியிருக்கான், இவன் பாப்பி அப்படிங்கிறார். உடனே இவள் என்ன சொல்கிறா? நீ என்ன பண்ணுறா அப்படின்னா புரூக்ஷேப ஏவ தவபோக ரசானுகூலக அப்படிங்கிறார். பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து அவனை மயக்கி புரூக்ஷேப அப்படின்னா தன்னுடைய புருவ நெறிப்பால பெருமாளை மயக்கிட்டு சொல்கிறாளாம். சுவாமி, ஒரு மகான் உங்கள் திருவடியில் வந்து காத்துருக்கார் அப்படின்னு சொல்வாளாம். அவருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்வாளாம். அவரும் ஓ அப்படியா காத்துருக்காரா? உடனே என்ன பண்ணுவாராம்? கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்துகோ. அவ என்ன கர்மா பண்ணி இருந்தாலும் சரி, பாபமா புண்ணியமா எதுவும் பார்க்காம வாடா குழந்தை அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுறார் அப்படின்னு இந்த 25வது ஸ்லோகத்தில் சொன்னார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டாளுடைய குணம். இவளுடைய புருவ நெறிப்பால் எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் எல்லாம் குலைஞ்சு போயிடுறதாம். புருவ நெறிப்பால் பாபிகளான நம்ம திருத்தி அவனோட திருவடியில் சேர்த்துடுறா நம் கோதைன்னு இந்த பாசுரத்தில் சொன்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். அடுத்ததா 26வது பாசுரத்தில் சொல்கிறார், சம்சார தாபத்தை போக்கும் அமுத ஆறு நம்முடைய கோதை அப்படிங்கிறார். ரங்கே தடித் குணவதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம் புதஸ்ய கடிதாம் கிருபையா ஸ்வரிஷ்ட்யாக தௌர்கத்ய துர்பிஷ விநாச சுதாநதிம் த்வாம் சந்த பிரபத்ய சமயந்த் யசிரேண தாபான். ஸ்ரீ ரங்கநாதர் திருமார்பில் மின்னல் ஒளி போல இருக்கானா ரங்கநாச்சியார். அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு எப்பவும் இடது பக்கத்தில் உட்காண்டிருப்பா ரங்கநாச்சியார். அந்த இடத்த விட்டு அகலவே மாட்டா.
எப்படி இருப்பா? மின்னல் ஒளி போல இருப்பாளாம். ரங்கநாதர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கிருஷ்ணாம்புதஸ்ய, கார் மேகமா கருப்பு நிறமா அருள்மழையை பொழியக்கூடியவராக உட்காண்டிருப்பாராம். ஆனால் வெறுமை ஒரு மேகம், மின்னல், அது மட்டும் நமக்கு போருமோ? பயன்படுமோ? பயன்படாது. மழை பொழிஞ்சு அது அமுத ஆறா பெருகி வந்தாதானே நமக்கு பயன்படும். அந்த அமுத ஆறா யார் இருக்கா அப்படின்னாக்க, ஆறா பெருகி வராளாம் நம்முடைய கோதை. எப்படி? சந்த பிரபத்திய அப்படிங்கிறார். பெருகி வந்து சந்த பிரபத்திய, சந்த அப்படின்னா சாதுக்கள்னு அர்த்தம். அமுத நதியான ஆண்டாள் திருவடியை அவள்லாம் பிடிச்சுண்டு அவளுடைய சம்சார கஷ்டமெல்லாம் நீங்கி அவள்லாம் எம்பெருமான் திருவடியை அடைஞ்சுடுறா அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அமுத நதியில் வர வெள்ளம் தான் ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம். அவள்லாம் சாதுக்கள்லாம் நல்ல கதியை அடைஞ்சுட்டா அந்த நதியில். அப்போ அமுத நதியில் வர வெள்ளம் எது தெரியுன்னா நம்ம ஆண்டாளுடைய பாசுரங்கள், திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இதெல்லாம். அதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவள் திருவடியை நம்மளும் பிடிச்சுடலாம். சில சமயம் ஆண்டாள் நாச்சியார் கிட்டேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அபச்சாரப்பட்டுடுறோம். அப்படி அபச்சாரப்படுற போது அவள் என்ன பண்ணுறா? அதையும் மன்னிக்கும் ஜெகன்மாதாகவை இருக்கா அப்படின்னு 27வது பாசுரத்தில் சுவாமி சொல்கிறார். ஜாதா அபராதம் அபிமாம் அனுகம்பிய கோதே. கோதே, நான் ரொம்ப பெரிய பாபிமா, தெரிஞ்சோ தெரியாமலோ பல அபச்சாரங்கள் பண்ணிட்டேன். ஆனாலும் எங்கிட்ட நீ கருணை காட்டி என்னை காப்பாற்றுறியே. இவளே தான் சீதா பிராட்டியா வந்தபோது என்ன பண்ணா? இவளுடைய திரு மார்ப கொத்தினான் காக்காசுரன்கிற அசுரன், அபச்சாரப்பட்டானவன். அவனையும் மன்னிக்கும்படி ராமர்கிட்ட அவள் ரெக்கமெண்ட் பண்ணாளாம். ஒரு அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? வாத்சல்ய நிர்பரதயா அப்படிங்கிற குணம், அதாவது குற்றத்தையும் குணமாக பார்க்கும் வாத்சல்யம் அப்படின்னு அர்த்தம். ஜனனி குமாரம், தாய்ப்பால் குடிக்கிற தன் குழந்தை, தஷ்ட பயோதராபி, விவரம் தெரியாம அம்மாவுடைய முலைய கடிச்சுடும். சின்ன குழந்தை அது கடிச்சு வலிச்சா கூட ஸ்தன்யேன வர்த்தயதி, இன்னும் பால் அதுக்கு ஊட்டி அந்த குழந்தைய வளர்ப்பாள் அந்த தாயார் அப்படிங்கிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மாதிரி நம்ம ஆண்டாளும் நாம் அபச்சாரப்பட்டாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை பெருமாள் கிட்ட சேர்த்துடுவா. ஏன்னா அவள் ஜெகன்மாதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். 27வது ஸ்லோகத்தில் ஜாதா பராதமபிமாம் அனுகம்பிய கோதே கோப்த்ரீ யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாக வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்த்தயதி தஷ்டபயோதராபி. அடுத்ததா 28வது ஸ்லோகத்தில் ஸ்லோகம் என்னது அப்படின்னாக்க தியான ஸ்லோகம். நான் முடிக்கிற போது அந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி முடித்தேன் இவ்வளவு நாளாக. தேசிகனுடைய திருமாளிகைக்கே வந்துட்டா ஆண்டாள் நாச்சியார்னு முதல் நாள் நம்ம ஆரம்பிக்கிற போது சொன்னோம் இல்லையா? ஏன்னா இவர் வந்திருக்க, அவருடைய திருமாளிகைக்கு அவளே வந்துட்டா. அப்படி இவளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணினா அப்போதான் இந்த கோதாஸ்துதி அவர் பாடினார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது என்ன பண்ணுறா? மறுபடியும் திருமாளிகைகளை வந்து நின்றுட்டு இத்தனை ஸ்லோகத்தையும் கேட்டுட்டு தன்னுடைய மாலை பிரசாதங்கள்லாம் தேசிகருக்கு கொடுத்துட்டு கிளம்பி போகிறா. அப்படி போகிற போது தேசிகர் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். எப்பவும் என் மனசில் நீங்காமல் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் எழுந்துருளி இருக்கணும், காட்சி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவளை பிரார்த்திக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் 28வது ஸ்லோகத்தில். அவர் பிரார்த்திக்கிற அந்த தியான ஸ்லோகத்தை நாம்ளும் வேற ஒன்றுமே தெரியலன்னா கூட இந்த தியான ஸ்லோகத்தையாவது நம்ம சொல்லணும். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகோ அலகபினிஹிதாபி ஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. நம்முடைய கோதை எப்படி இருக்கான்னா இந்திர நீல ரத்தனம் போல நீல நிறத்தோடு இருக்காளாம். தன்னுடைய திருக்கையில்
அழகான செங்கழு நீர் பூவை ஏந்தின்னு இருப்பாள். ஆண்டாளை பார்த்தேன்னா கையில் செங்கழு நீர் பூ ஏந்தின்னு இருப்பாள். கருணையின் பாரம், அவள் கருணையோடு இருக்கிறதுனால அந்த பாரம் தாங்காம அவள் எப்படி நிற்கிறா அப்படின்னா வளைஞ்சு நிற்கிறாளாம். சில இடத்துல இந்த இதெல்லாம் கூட அவளை பார்த்தோம்னா அப்படி வளைஞ்சு நின்றுருப்பாள். கூந்தல்ல சூடின்னு இருக்கிற மாலையை களைஞ்சு எம்பெருமானுக்கு கொடுத்து அவனை தன் வசமாக்கி கொண்டவள் இவள். விஷ்ணு சித்தரின் புதல்வியான கோதை எல்லார் உள்ளங்களிலும் எப்பவும் ஒளி வீசிண்டு இருக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில், இந்த தியான ஸ்லோகத்தில். கோ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மங்களம் அப்படின்னு அர்த்தம். தென் திசைக்கே மங்களம் கொடுத்தவள் இவள் தான். கோ அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். கவிகளுக்கு ஞானம் கொடுத்தவள் இவள். கோ அப்படின்னா நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். நல்ல வார்த்தையை கொடுத்து அவளுடைய பாசுரங்களில் நம்ம எல்லாம் பாட வைப்பவள் அவள். கோ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். பூமியை பிளந்து தோன்றியவள் இவள். கோதை அப்படின்னா பூமாலைன்னு அர்த்தம். பூமாலையை போல மென்மையானவள் இவள். இப்படி கோதாவின் கோதாஸ்துதி 28 பாசுரங்களோட பூர்த்தி ஆயிடுத்து. இதை கேட்டவாளுக்கு என்ன பலன்னு 29வது பாசுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்றார். இதி விகசித பக்தேர் உத்திதாம் வெங்கடேசாத் பகுகுண ரமணீயாம் பக்தி கோதாஸ்துதிம் யக சபவதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்க பர்த்துஹோ சரணகமல சேவாம் சாஸ்வதி மப்யுபைஷன். வெங்கடேச கவியாகிய நான் பக்தியோடு அருளிய இந்த கோதாஸ்துதிய அர்த்தம் தெரியறதோ அர்த்தம் தெரியலையோ யார் சொன்னாலும் ரங்கநாதர் அவளை கூப்பிட்டு கௌரவிப்பார். எப்படி கௌரவிப்பார் அப்படின்னா ராமானுஜரை கௌரவிச்ச மாதிரி கௌரவிப்பாராம். ராமானுஜரை பார்த்து ரங்கநாதர் சொல்றார், அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? அப்பா நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இரு, சுகமா இரு அப்படின்னு சொன்னாராம் ரங்கநாதர் ராமானுஜருக்கு. அவருக்கு சொன்ன மாதிரி அவர் வேற நம்ம வேற இல்லை. அவருடைய கோதாஸ்துதியை சொன்னோம்னா அவருக்கு சொன்ன மாதிரியே அந்த ரங்கநாதருடைய திருவடியில் சேவை செய்யக்கூடிய பாக்கியம் நிரந்தரமாக நமக்கும் கிடைச்சிடும் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் பலஸ்ருதியா இந்த ஸ்லோகத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.